ஹலோ. டேய் எங்கடா இருக்க? எங்க இருப்பேன்? ஓ வீட்ல தான் இருக்கியா? வேலைக்கு போலையா? இல்லடி, சின்ன ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்கு. அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டேன். ஏய் சூப்பரா. அப்ப இரு நான் உன் வீட்டுக்கு வரேன். சரி, வரையில மறக்காம பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வா. சரி ஓகேடா, வரும்போது வாங்கிட்டு வரேன். எவ்வளவு நேரம் தானே தூங்குவ? சோம்பேறி பையலே. சரி, பால் பாக்கெட் கொடு. இந்தா. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன அப்புறம்? இல்லை, நம்ம 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆமாம், இவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் கற்று தரணும் பாரு. தெரியலனா என்ன, நீ தான் கற்று தர்றது. கற்று தரவா? டேய் யாரா அது இந்த நேரத்துல? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அதான் பக்கத்து வீட்டு பரிமளா ஆண்டியை வர சொன்னேன், அவங்களா இருக்கும். நீ சொன்னாலும் சொல்லுவடா. ஏய் இரு, யாருன்னு பார்த்துட்டு வர்றேன். எவன்டா இது சிவ பூஜையில கரண்டி பூந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ இவளா? டேய் நீ ஆபீஸ் போலியா? நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவுடா. ஹாஸ்டல்ல இருக்க போர் அடிச்சுது, அதான் கிளம்பி வரலான்னு இங்க வந்தேன். ஆனா நீ இங்க இருக்க? இல்லடி, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதான். ஓஹோ, ஆமா இவங்க யாரு? இவளா? இவன் தங்கச்சி பவியா. ஓ தங்கச்சியா? ஹலோ. ஆமா இவங்க யாருன்னு சொல்லவே இல்ல. இவங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா இல்ல லவர். லவரா? லவர் தான், ஆனந்தோட லவர். ஆனந்த் யாரு? ஆமா ஆனந்த் யாரு? ஆனந்த் யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? ஆனந்த் கூட சண்டடி, அதாண்டி இப்படி நடந்துக்கிறா. யாருடா ஆனந்த்? யாருதாண்டா ஆனந்த்? டேய் என் ஃப்ரெண்டுடி, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான்ல. ஓ அந்த அண்ணாவா? உங்களுக்கு ஆனந்த் தெரியுமா? இவனோட ஃப்ரெண்டு. அப்போ இவன் உங்களோட ஃப்ரெண்டு. அப்போ நான் ஆனந்தோட லவ்வரு. ஐயோ யாருங்க அந்த ஆனந்த்? அவரு தாங்க உங்க லவ்வரு. ஆனந்த் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. எங்க உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. என்னதான் ஆனந்த் தப்பே பண்ணிருந்தாலும் அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. பவ்யா போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாவே. ஐயோ ஜனனி, அவன் என் தங்கச்சிடி, அவளுக்கு மட்டும் நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சது அவ்வளோதான், முடிஞ்சு. வீட்டில் மாட்டி விட்டுவாடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் டி. என் தலை எழுத்து பண்ணி தொலைறேன். ஆமா நீங்க மட்டும் இருக்கீங்க, ஆனந்த் அண்ணா எங்க? இந்தா. அது அவங்க 2 பேருக்கு சண்டை, அதான் அண்ணங்கிற உரிமையோட என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா.
ஆமாங்க அண்ணா. சரி நீ போ தங்கச்சி, நான் ஆனந்த்கிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். இருடா நான் போய் பாக்குறேன். அடுத்து எவன் தெரியலையே. ஏ ப்ளீஸ் டி, கிளம்புடி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்டி ப்ளீஸ் டி. போறேன்டா, அழுகாத. ஆனந்தனா நீங்களா? கரெக்ட்டா தான் வந்திருக்கீங்க. பவ்யா நீ எப்போ வந்த? இப்பதான் நான் வந்தேன். மச்சான் புதுசா ட்ரெஸ் எடுத்தா, அதான் உங்ககிட்ட காசு போலான்னு வந்தேன். ஆளை விட்றான்னு அப்பால போனாலும் அஷ்டமுத்து சனி அக்குள்ள போடுறானே. ஆனந்தனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? இங்க பாருங்க. ஹலோ. ஆமா யார் இவங்க? அண்ணா ரொம்ப தப்புண்ணா. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சண்டையா? டேய் ஜோசப், என்னடா நடக்குது இங்க? மச்சான் நான் யாரு? ஜோசப். உனக்கு யாரு? ஃப்ரெண்டு. இவ யாரு? உன் தங்கச்சி. கரெக்ட். நான் உன் ஃப்ரெண்டா இருக்கனால நீ என் ஃப்ரெண்டா இருக்கடா, டக்குன்னு புரிஞ்சுக்கடா. அதாவது மச்சான், நான் ஜனனியை சமாதானப்படுத்தும் போது என் தங்கச்சி பவ்யா வந்தனால, ஜனனி இருக்கிறதால, அவ என்னை தப்பா நினைக்க கூடாதுங்கிறனால, நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால, ஜனனி என் லவ்வரா இருக்கனால, ஆக்கங்கட்ட கூவ நீ இப்ப திடீர்னு வந்தனால ஜனனி என் ஃப்ரெண்டுன்னு என் தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. இப்ப நான் யாரு? உன் ஃப்ரெண்டா? நீ அண்ணனோட ஃப்ரெண்டு. இந்த பைத்தியக்கார பயலுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. டேய் அண்ணா, பிரச்சனைய சால்வ் பண்றா. என்னதான்டா பிரச்சனை? அதானே நானும் வந்ததுல இருந்து பிரச்சனைன்னு சொல்றேன். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பிரச்சனை? அதானே என்ன பிரச்சனை? என்ன எல்லாம் கோரசா நம்மளே பாக்குறாங்க. எதுவா இருந்தா என்ன, எதுக்கு இப்ப பழசெல்லாம் கிளறிக்கிட்டு? அட ஆமா விடுங்க. ஆனந்தண்ணா கையில என்ன? அதுவா, புதுசா ட்ரெஸ் வாங்கணுமா, அதான் உங்க வீட்டுலாம் போட்டு காட்டலான்னு வந்தேன். ஏய் சூப்பர்ரா, எப்போ வாங்கின? இப்பதான்டா வாங்கினேன், அதான் காட்டலான்னு வந்தேன். சரிங்கண்ணா, அவங்களை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போங்க. அவங்களுக்கு போட்டு காமிங்க. அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. ஓகேண்ணா? டேய் ஆமாண்டா, அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேடா. ஐயோ சாமி, என்ன ஆளை விடுங்க, நான் போறேன். ஐயோ இப்ப யாரும் தெரியலையே. அண்ணே இதோட 3 கேனா ஆச்சுண்ணே. அக்கா என்ன காலையில் என்னடா பார்க்க வந்துட்டீங்க? அப்ப தினமும் இங்கதான் பாத்துக்கிறீங்களா? ஆமாக்கா, தினமும் வந்து பார்ப்பாங்கக்கா. ஆனந்தண்ணா தினமும் வருவீங்களா? இவர் எதுக்கு வரணும்? அடே தண்ணி கேனு. அப்ப அவர் லவர் பார்க்க அவர் தானே வரணும். இந்த அக்கா இவரோட லவரா? ஆமா, நான் இவர் லவர். அப்ப ஜோசப்பண்ணா நீங்க? இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா ஆளு கூடவே டெய்லி கசமுக்காவா? அப்போ ஓகே ஓகே. டேய் தண்ணி கேன் தானே போட வந்த, போய் அதை போடுறா. அண்ணே என்னடா? அண்ணே இந்த அக்கா தனியா உங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறத நான் பாத்திருக்கேன். தெரியும்டா. தெரியுமா? ஆமா. அண்ணே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கூட இருக்கிறதுனா கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் தெரியும்டா. நாங்க குஜால் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி இப்படி குஜாலா தான் இருப்போம். என்ன முறைக்கிறான்? அண்ணே பொண்ணு யாருண்ணே? அவன் என் தங்கச்சிடா. உங்க தங்கச்சியா? உங்க தங்கச்சி என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன் அப்படி மறைக்கிறீங்க? உங்க குடும்பம் தான் குஜால் குடும்பமாச்சே, என்னையும் அதுல சேர்த்துக்கோங்க. அடிங் பிச்சிடுவேன் ராஸ்கல். நீங்க மட்டும் ஜாலியா இருக்கலாம். அக்கா நீங்க ஜோசப்பண்ணா தானே லவ் பண்றீங்க? ஆமா. அப்புறம் ஏன் அந்த அண்ணாவை லவ் பண்றேன்னு சொன்னீங்க? நாங்க அப்படித்தான், ஒரு மாதிரியான குடும்பம். இவன் என்னடானா குஜால் குடும்பங்கிறான், இவன் என்னடானா ஒரு மாதிரியான குடும்பங்கிறான். நல்ல வேலை நம்ம குடும்பம் நல்ல குடும்பம். அப்பாடா தோட முடிஞ்சதே. நானும் உங்க அண்ணனும் லவ் பண்றோம், இதை தெரியக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் அவன் பொய் சொன்னான். லவ்வா? இவனா? டேய் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோ. சொல்லட்டுமா? நம்ம குடும்பம் எந்த மாதிரி குடும்பம் தெரியும்ல? குஜால் குடும்பம். டேய் நீ இன்னும் போகலையா? உன்ன இங்க பாரு, நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்காம ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளவு நேரம் கீழே நிக்கிறது? போயிட்டானா இல்லையா? ஐயோ போயிடலங்க நிக்கிறானுங்க. ஐயோ அவங்க அண்ணன் வேற ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ணே அப்பாட்ட சொல்லவா? அப்ப உண்மையாவே குஜால் குடும்பம் தானா? அடே